பணத்திற்காகவோ ஐயாவுடைய பின்னாலே நாங்கள் வரவில்லை. இனத்திற்காக போராடுவதற்காக இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே மருத்துவர் ஐயா அவரோடு சிறை செல்வதற்காக நாங்கள் வந்தவர்கள். நேற்றைய தினம் தொலைக்காட்சியிலே மருத்துவர் ஐயா அவர்கள் கண்கலங்கியதை பார்த்து எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாமல், ஜீரணிக்க முடியாமல் அவருக்கு ஆறுதல் சொல்லவும் நாங்கள் வந்திருக்கிறோம். வேறு ஒரு செய்தி இல்லை. பதவிக்காக நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பதவிக்காக நாங்கள் வரவில்லை, பணத்திற்காக வரவில்லை, பதவி சுகத்திற்காக வரவில்லை. சமூக நீதி போராட்டத்திற்காக ஐயா அவருடைய பின்னாலே வந்தோம். அதை தொடர்ந்து செய்வதற்காக இன்றைக்கு ஐயா அவரிடத்திலே உறுதி கொடுத்திருக்கோம். கட்சியுடைய நலன் விரைவிலே சரியாகும் என்று நம்புகிறோம். பொருளாளராக திலகபாமா இருந்த நிலையில் அவரை நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக இனி மாநில பொருளாளராக சையது உசேன் என்பவர் நீடிப்பார் எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இதில் தலைவர் என தன்னை குறிப்பிட்டு இந்த நீக்கத்தையும் அதே போல இந்த புதிதாக பொறுப்பிலையும் அவர் நியமித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், தற்போது அன்புமணி ஆதரவாளர்களை பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் தொடர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கனிமொழி, நீங்கள் முன்பே கேட்டிருந்தீர்கள், தொடர்ச்சியாக இருவரும் செயல்பட்டால் யார் பக்கம் இந்த கட்சி போகும், இது தேர்தல் ஆணையத்தின்படி யாரு பக்கம் நிற்கும் என்றெல்லாம் நீங்கள் கேள்வி எழுப்பியிருந்தீர்கள். இது தற்போது நாம் பார்க்கின்றோம் திரையில். பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்.